நான் லைஃப்ல வந்து எனக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் நண்பா. ஒருவேளை உணவு கஷ்டப்பட்டிருக்கேன். எங்க அப்பா 3 நாள் முன்னாடி வீட்டுல இருந்து கிளம்புனேன். விஜய் டிவி ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வந்து கடலூர் ப்ரோகிராம், கடலூர் வந்து திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலையில இருந்து திருச்சி வந்தேன். எங்க அப்பா இப்ப 4 நாள் முன்னாடி சொல்லி எழுறாரு, ஒரு வயசுல உனக்கு தேவையான எதையுமே நான் வாங்கி கொடுக்கலையடான்னு சொல்லி அழுதார். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்திருக்கோம். சென்னையில வந்து பேச்சு போட்டியெல்லாம் வந்த சமயத்துல பேச்சு போட்டி பேசுறப்ப பாண்டி பசார்ல ரோட்டோரமா ஒரு கடை இருக்கும். அந்த கடை பக்கத்துல தான் வழக்கமா யார் இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் ஸ்டேட் லெவல் காம்படிஷன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சு ஸ்டேட் லெவல் போறப்ப அங்கதான் ரூம் போடுவாங்க. பக்கத்துல ஒரு சுமாரான ஒரு லாட்ஜ் இருக்கும். நான் அங்கிருந்து இறங்கி நடந்து வருவேன். ஏன்னா மொத்தமா காசு கொடுத்துருவாங்க. கம்மியான காசுல சாப்பிட்டா அடுத்தடுத்த பணத்தை வந்து அடுத்தடுத்த நாளைக்கு காசு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்கிறதுனால. என் பக்கத்துல ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் சாப்பிட்டுட்டு 3 பூரியில ஒரு பூரி வச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு பூரி அவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுல. காசு இல்ல கையில. அந்த மிச்சம் வச்சுட்டு போன பூரி எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறப்ப அந்த தோசை மாஸ்டர் கூப்பிட்டாரு, தம்பி நீ அந்த மிச்சம் வச்ச பூரி நீ எடுத்து சாப்பிட்ட, எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுப்பா, நீ என்னோட சாப்பிட்றியானாரு. வேண்டான்னு சொல்லிட்டு அவமானத்துல குறுகி ஓடி போயிட்டேன். இப்ப அதே பாண்டி பசாருக்கு எதிர்த்த மாதிரி நான் என்னுடைய அவுடி கார்ல போயிட்டு இருக்கேன், என்னோட பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்கேன், என்னோட ஃபார்ச்சுனர்ல போயிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய வெற்றின்னு. வாழ்க்கையில யாரும் கஷ்டப்படாம வரவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கஷ்டப்படாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்படுங்க, அவமானப்படுங்க, அசிங்கப்படுங்க. அப்பா வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்ட், அப்பா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல. அப்பா மேல சில பேர்லாம் அப்பாவை என்னுடைய நண்பர்கள்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசி கேட்டுருங்க. அப்பாவை அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. அந்த அளவுல தானே எனக்கு நிம்மதியா இல்லைம்பாங்க. ஆனா ஒன்னு சொன்ன, அப்பா அவ்வளவு கொடூரமான ஆளா அவங்க முன்னாடி தெரியுறாருல. அவர் வேலை செய்யற இடத்துல போய் பாருங்க, ஒரு சாதாரண பியூனா இருப்பாரு, இல்ல ஒரு கடையில ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல ஒரு சாதாரண சேல்ஸ்மேனா இருப்பாரு. உங்க அப்பா உங்களுக்கு பெரிய ஆளா இருப்பாரு, அங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளா இருப்பாரு. ஓனருக்கு செருப்படுத்து போடுறவரா இருப்பாரு, ஓனர் காரை துடைச்சு விடுறவரா இருப்பாரு. என்ன வேணா ஏன் கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளியா கூட இருப்பாரு. என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா உண்மையான தியாகி? தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறான் பாருங்க ஒரு ஆம்பளை, அவன் தான் தியாகி. நம்ம யாருக்குமே அது தெரியறது இல்லை. ரொம்ப ஈஸியா ஒன்னும் நீங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எல்லாமே உங்க அம்மா அப்பா போட்ட பிச்சை. முதல் மாசம் சம்பளம் வாங்கி அடுத்த நாள் நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் உங்க கால்ல, உங்க சொந்த கால்ல நீங்க நிக்கிறீங்க, நீங்க வாழ்றீங்க அர்த்தம். சார் நான் பிஇ படிச்சு முடிச்சிருக்கேன் சார், நான் எம்இ படிச்சு முடிச்சிருக்கேன் சார், சார் நான் எம்பிஏ படிச்சு முடிச்சிருக்கேன் சார், சார் நான் வந்து இப்ப வந்து குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றேன் சார். எல்லாம் பண்ணுப்பா. யார் காசு? அம்மா அப்பா காசு. யார் கொடுத்த அறிவு? இன்ஸ்டிடியூஷன் கொடுத்த அறிவு. எல்லாமே கடன், எல்லாமே கடன், எல்லா பக்கமும் கடன். இது திமிருக்கு குறைச்சலே கிடையாது நமக்கு. இந்த 5-6 காலேஜ் பசங்க சேர்ந்து பக்கத்துல இருக்கிற டீ கடையில ஏதாவது சிகரெட் குடிச்சிட்டு இருந்தா நான் யோசிப்பேன், எங்கெங்கே இடி உழுகுது, இவன் தலைவர் இப்பயே உழுந்து இப்பயே போயிடும் நினைப்பேன். இன்னைக்கு பெருமையா போச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு குடிக்கிறேன், தம் அடிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் பெருமை. மச்சான் இந்த பாட்டில போண்டா குடிச்சண்டா, தம் அடிச்சண்டா அப்படின்னா பெருமை. என்ன பெருமை? அடிச்சு தோலை உரிக்கணும் எல்லாரையும். ஒன்னு சொல்லவா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், மனசாட்சி இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சிருது. ஒரு நாள் நீங்க தூங்கி எந்திரிச்சு, நீங்க அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்க எந்திரிச்சு போய் நடு இரவுல நடு நிசையில போய் அந்த தாயுடைய முகத்தையும் தந்தையோட முகத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களோட அம்மா அப்பா முகத்தை ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. வாழ்க்கையில மொத்தத்தையும், வாழ்க்கை மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு எப்படியாவது என் பையன் முன்னேறிடுவான், கடைசி காலத்துல உட்கார வச்சு 2 வாய் சோறு போடுவாங்கிற சின்ன ஆசையோடு அந்த 2 ஜீவன்களும் படுத்திருக்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது. எனக்கெல்லாம் வெறி நண்பா, வெறி. எங்க அம்மா காது கேட்காது. உலகம் முழுக்க ஈரோடு மகேஷோட பேச்சை கேட்டு சிரிக்கிறாங்க. ஈரோடு மகேஷ் பேசுனா கை தட்டுறாங்க. ஈரோடு மகேஷனுடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருக்கும். அவர் பேசுற தமிழ் கேட்கவே இனிமையா இருக்கும். அவ்வளவு செய்யுள் தெரியும், அவ்வளவு இது தெரியும். எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க. உலகம் முழுக்க வருஷத்துக்கு 40 உலக நாடுகளுக்கு பயணம் போறேன். டிவி இண்டஸ்ட்ரியில அதிகமா ஜிஎஸ்டி கட்டுற ஒரே ஆள் நான் தான்.
பெருமையா திமிரா சொல்லுவேன், தமிழ் படிச்சுட்டு. இன்கம் டாக்ஸ் நோட்டீஸே வந்துடும் வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா அங்கேயும் நம்ம ரசிகர்கள் தான். என்னப்பா சார் அப்படின்ட்டு அங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கட்டிடுறேன் சார்ன்ட்டு வருவேன். அம்மா காது கேட்காது. சொந்தக்காரங்களாம் அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, இந்த குடும்பம்லாம் அவ்வளோ சிறப்பாக வராது அது இதுன்னு சொல்லிட்டு. அப்பா அதோட அர்த்தம்லாம் எனக்கு புரியல. வளர வளர அவர்கள் பேசின வார்த்தைகளுடைய வீரியும் வலியும் எனக்கும் இன்னும் மனசுல இருக்கு. எங்க அம்மா எதை பத்தியும் கவலைப்பட்டதில்லை. என்னை விகடன்ல கேட்டாங்க, ஆனந்த விகடன் பத்திரிகையில யார் உங்களுடைய ரோல் மாடல்னு கேட்டப்ப நான் அம்மான்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, தன் குழந்தைக்கு தனக்கு காது கேட்காதுங்கிற குறை தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அம்மாவுக்கு காது கேட்காதுங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளோ ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. நானும் ரவுடி தான் படத்தில் நயன்தாரா மேடம் லிப் ரீடிங் பண்ணி கண்டு பேசுவாங்கல்ல, எங்க அம்மா 1000 நயன்தாரா. அவ்வளோ ஸ்மார்ட். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உலகத்தினுடைய எந்த ஒளியும் என் தாயினுடைய காதுகளுக்குள் சென்றதாய் வரலாறு இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே. ஆனால் அவர் வளர்த்த பிள்ளை ஈரோடு மகேஷனுடைய ஒளி இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு தாயினுடைய தைரியத்திற்கு கிடைத்த பாராட்டு.